சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சிவபெருமானை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கப்போ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகா சிவராத்திரியோட 4 ஜாம வழிபாடுகள் பத்தி பார்க்க போறோம். மகா சிவராத்திரி விழா இந்த வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. இந்த நாள்ல இரவு முழுவதும் சிவ பூஜை செய்யறதுக்கான ரொம்ப முக்கியமான நாள். இந்த 4 கால பூஜைகள்ல எந்த ஜாமத்துல சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க, எந்த மலரை கொண்டு அர்ச்சனை செஞ்சு என்ன நைவேத்தியம் படைச்சு வழிபடுவாங்க, இத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரி, சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி அப்படின்றது ஆன்மீக மொழி. மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி திதிய மாத சிவராத்திரின்னு வழிபட்டாலும் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் வரக்கூடிய சதுர்தசிய மகா சிவராத்திரி நாளா கொண்டாடுறோம். அன்றைய தினம் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரையிலும் அனைத்து சிவன் கோவில்களையும் சிவபெருமானுக்கு 4 காலங்களா பூஜைகளும் நடைபெறுது. உலக உயிர்களை காக்குறதுக்காக ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு நீலகண்டனா காட்சி கொடுத்த தினம் தான் மகா சிவராத்திரி தினம் அப்படின்னும், சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி அப்படின்னும், சிவபெருமான் அக்னி சொரூபமா காட்சி அளித்த நாள் அப்படின்னும், சிவபெருமான் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டின திருநாள் அப்படின்னும் மகா சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு பலவிதமான காரணங்கள் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி இரவை 4 காலங்களை பிரித்து சிவ பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுறது வழக்கம். மகா சிவராத்திரியோட முதல் காலம் அப்படின்றது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபட்ட நேரம். 2வது காலம்ன்றது மகாவிஷ்ணு சிவபெருமான வழிபட்ட நேரம். 3வது காலம் சொல்லப்படக்கூடிய அர்த்தஜாம பூஜைன்றது பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்டு வரங்கள் பல பெற்ற காலம். 4வது கால பூஜைன்றது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான வழிபட்டு ஆசி பெற்ற காலம்னு சொல்லப்படுது. 4 காலங்களையும் காலத்துக்கு ஒன்றா 4 வேதங்களும் ஓதப்பட்டு வேத நாயகனான ஈசனுக்கு பூஜைகளும் நடத்தப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய 4 ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகள் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இரவு முழுவதும் 4 காலங்களா சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய பூஜையை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். முதல் ஜாமம்ன்றது சிவலிங்கத்துக்கு பஞ்ச கவ்யம் சொல்லப்படக்கூடிய பால், தயிர், நெய், கோமியம், கோசலம் இதால அபிஷேகம் செஞ்சு பில்வ மாலை சாத்தி தாமரை பூ கொண்டு அர்ச்சனையும் செய்வாங்க. பைத்தம்பயிறு சேர்ந்த பொங்கலை இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். இந்த முதல் ஜாம பூஜையில ரிக்வேதம் ஓதனம். அடுத்ததா 2வது ஜாமத்தை பத்தி பார்க்கலாம். பஞ்சாமிர்தம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறமா சந்தனமும் தாமரை பூவும் சாத்தி துளசியால அர்ச்சனை செஞ்சு பாயசம் நெய்வேத்தியமா படைக்கணும். இந்த ஜாம பூஜையில யஜுர்வேதம் ஓதுதல் வேண்டும். 3ஆம் ஜாம பூஜையில இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அரைத்த கற்பூரத்தோட ஜாதி முல்ல பூவை சாத்தி வழிபடணும். வருஷத்துல ஒரே ஒரு முறை இந்த 3ஆம் ஜாம பூஜையில மட்டும்தான் சிவபெருமானுக்கு தாளம்பூவை சமர்ப்பிக்கப்படுது. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கு எந்தவித பேதமும் இல்லாம அருளை வாரி வழங்கணும் அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான வேண்டிய காலமா சொல்லப்படுறதுனால எந்த இறை வழிபாட்டுக்குமே பயன்படுத்தப்படாத தாளம்பூ இந்த ஒரு பூஜை அப்போ மட்டும் படைக்கப்படுது. மேலும் 3 இலைகள் கொண்ட வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு அன்னம் நைவேத்தியம் செஞ்சு சாம வேதம் ஓதணும். 4ஆம் ஜாம பூஜையில சிவபெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்யணும். அரைத்த குங்கும பூவோட நந்தியாவட்டை பூவையும் சாத்தி நீலோற்பல பூவால அர்ச்சனை செய்யணும். அப்போ இறைவனுக்கு அன்னம் நைவேத்தியம் படைச்சு அதர்வன வேதத்தை ஓதணும். முதல் கால பூஜை 6:10 மணி முதல் இரவு 9:22 மணி வரைக்கும். 2வது கால பூஜை 9:22 மணி முதல் 12:33 மணி வரைக்கும். 3வது கால பூஜை 12:33 முதல் 3:44 மணி வரைக்கும். 4வது கால பூஜை காலை 3:44 மணி முதல் 6:56 மணி வரைக்கும். சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யறது உண்டு. மூல மந்திர ஜபம் செய்யறது ரொம்பவே சிறப்பு. ஆனா அதற்கு தீட்சை பெற்றிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். தீட்சை பெறாதவங்களும் சொல்ல உகந்த 8 அற்புதமான நாமக்களை நம்மளோட முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. இது சிவ மகா புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 8 நாமாக்களையும் மகா சிவராத்திரி இரவு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொன்னா நல்ல பலன்கள் அதிகரிக்கும், நம்மளோட துன்பங்களும் தீரும். ஸ்கிரீன்ல தெரியிற பலன் தரக்கூடிய 8 நாமாக்களை பாருங்க. ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதைய தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் உக்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகதே தேவாய நம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.